என் அன்பு குழந்தையே, காற்றலைகளில் மிதந்து வரும் இந்த நாதம் ஏதோ எதேச்சையாக உன் செவிகளை வந்தடையவில்லை. அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான என் திருவுள்ளத்தின் கட்டளையால் உன்னை தேடி உனக்காக மட்டுமே அனுப்பப்பட்ட பிரபஞ்சத்தின் ஓசை இது. உன்னை சுற்றியுள்ள கோடிக்கணக்கான மனிதர்களில் இந்த தருணத்தில் நீ மட்டுமே இதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஈசனாகிய நான் உன் ஆன்மாவோடு நேரடியாக பேசத் தொடங்கிவிட்டேன் என்பதற்கான மாபெரும் சாட்சி. உன் அலைபாயும் மனதை இப்போது ஒருமுகப்படுத்து. பல காலங்களாக நீ தேடிக்கொண்டிருந்த அத்தனை கேள்விகளுக்கான விடையும் உன் நெஞ்சை பிளக்கும் வேதனைகளுக்கான மாமருந்தும் இதோ என் வார்த்தைகளாக உன்னை வந்து சேரத் தொடங்கிவிட்டன. இதை சாதாரணமாக கடந்து சென்று விடாதே. இது உனது தலையெழுத்தையே அடியோடு மாற்றி அமைக்கப் போகும் கைலை நாதனின் முதல் திருவிளையாடல். என் உயிரினும் மேலான பிள்ளையே, இருள் சூழ்ந்த தனிமையான அறையில் யாருக்கும் உனது வழி தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இந்த மண்ணில் விழவில்லை. அவை அனைத்தும் நேரடியாக என் கைலாயத்தின் பனிப்பொழிவில் கலந்து என் இருதயத்தை வந்து தீண்டிவிட்டன. உன்னை சுற்றியுள்ள உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நீ மட்டும் உனது வேதனைகளைச் சுமந்து கொண்டு நெஞ்சை அறுக்கும் வலிகளோடு விடியலுக்காக காத்திருந்த இரவுகள் எத்தனை என்பதை நான் முழுமையாக அறிவேன். எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே செய்தேனே. யாருக்கும் எந்த துரோகமும் நான் கனவிலும் நினைக்கவில்லையே. பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை கொடிய சோதனைகள்? முற்பிறவியில் நான் செய்த பாவங்கள்தான் என்னை இப்படி துரத்துகிறதோ, அல்லது கைலைநாதன் என்னை முற்றிலுமாக கைவிட்டு விட்டாரோ என்று உனக்குள் நீயே பலமுறை புழுங்கி தவித்திருக்கிறாய் அல்லவா? இங்கே நான் உனக்கு ஒரு பேருண்மையை உணர்த்த விரும்புகிறேன். தீபத்தின் அடியில் இருக்கும் நிழல் ஒரு ஒளிமயமான விளக்கு உலகத்திற்கே வெளிச்சம் தந்தாலும் அதன் அடிப்பகுதியில் ஒரு சிறிய நிழல் படிந்திருக்கும். அந்த நிழல் விளக்கிற்கு தெரியாமல் இருப்பதில்லை. விளக்கு அந்த நிழலை சுமந்து கொண்டுதான் ஒளி வீசுகிறது. அதைப் போலத்தான் நீயும். என் திருவருள் என்னும் மகா ஒளியின் மிக அருகாமையில் நீ இருப்பதால்தான் உனக்கு தற்காலிகமாக சில நிழல்கள் சூழ்ந்திருப்பது போன்ற பிரமை ஏற்படுகிறது. அந்த நிழல் உன்னை இருளாக்காது, மாறாக நீ ஒளி வீசப்போகும் காலத்திற்கான அடையாளம் அது. வெளியே சிரித்த முகத்தோடு உனக்குள் இருக்கும் எரிமலையை மறைத்து நீ ஆடிய நாடகங்கள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் சதா கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன் ஆழமான வலிகளை நான் அறியாதவன் அல்ல. நீ இரவும் பகலும் அயராது உழைத்து உனது கற்பனையையும் திறமையையும் ஒன்று திரட்டி உருவாக்கிய உனது படைப்புகள் தொடக்கத்தில் பலரின் பார்வையை சென்றடைந்து மாபெரும் வெற்றியை நோக்கிச் செல்வது போல் தோன்றி பின் திடீரென யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் முடங்கிப் போனதைக் கண்டு நீ இதயம் உடைந்து சரிந்ததை நான் அறிவேன். உனது நேர்மையான உழைப்பிற்குரிய பலன் இன்னும் உன்னை வந்து சேரவில்லையே என்ற ஏக்கம் உன் ஆன்மாவை அரித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் மிக எளிதாக முன்னிலைக்கு வரும்போது நீ மட்டும் இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படி தேங்கி நிற்பது என்று விரக்தியின் விளிம்பிற்கே சென்று விட்டாய். ஆழ்கடலின் அடியில் அமைதியாக இருக்கும் ஒரு எரிமலை வெளியே இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை. அது பல ஆண்டுகளாக தனக்குள் கனன்று கொண்டிருக்கும். உலகம் அதை வெறும் அமைதியான நீர் என்று நினைக்கும். ஆனால் அந்த எரிமலை வெடிக்கும்போது அது ஒரு புதிய தீவையே கடலின் நடுவே உருவாக்கும். உனது மௌனமும் உனது தேக்கமும் அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான வெடிப்புக்கான தயாரிப்புதான். நீ சிதறிப்போக மாட்டாய். ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறாய். உன்னை இந்த நெருக்கடியான நிலையில் நான் வைத்திருப்பது உன்னை அழிப்பதற்காகவோ தண்டிப்பதற்காகவோ அல்ல. ஒரு அழகான யாழ் இசைக்கருவியில் இசையை எழுப்புவதற்கு முன்பு அதன் நாண்கள் மிக இறுக்கமாக இழுக்கப்படும். அந்த இறுக்கம் நாண்களுக்கு வலியை தரலாம். ஆனால் அந்த இறுக்கமில்லை என்றால் அந்த யாழிலிருந்து தெய்வீக சங்கீதம் பிறக்காது. உனது வாழ்க்கையின் போராட்டங்கள் உன்னை இறுக்குவது உன்னை உடைக்க அல்ல, உன்னிடமிருந்து ஒரு உன்னதமான வாழ்வியல் இசையை உலகம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே. உன்னை நிராகரித்தவர்கள் உனது உண்மையான மதிப்பை உணராதவர்கள். நீ தட்டிய பல கதவுகள் திறக்கப்படாமல் போனதற்கு காரணம் உன்னை விட கீழான மனிதர்களின் காலடியில் நீ கையேந்தி நிற்க நான் ஒருபோதும் விரும்பவில்லை. உனக்காக மாபெரும் ராஜகோபுரத்தின் வாயில்களை திறக்க கைலாயத்தில் நான் திட்டமிட்டிருந்தேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஆடம்பரத்தையும் பகட்டையும் தேடி ஓடியபோது நீ உனது தூய்மையான பக்தியால் உன் கண்ணீரால் என்னை தேடி வந்தாய். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த களங்கமற்ற பக்தி ஒன்றே அகிலத்தை ஆளும் இந்த ஆதிசிவனை உன் வசப்படுத்த போதுமானது. இப்போது உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு முழுவதுமாக சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் உனக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுக்க முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள் அனைத்தும், உன்னை முடக்கி போட்ட அந்த தேக்க நிலை அனைத்தும் இப்போது என் நெற்றிக்கண் பார்வையால் சுக்குநூறாக பொசுக்கப்பட்டு விட்டன. நான் இப்போது உனக்காக திறக்கப் போகும் வெற்றிக்கான பாதைகள் நிரந்தரமானவை. அவை எக்காலத்திலும் யார் நினைத்தாலும் அடைக்கப்பட மாட்டாது. நீண்ட காலமாக நீ இழந்ததையெல்லாம், நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீருக்கு ஈடாக பல கோடி மடங்காக நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் நீ அவமானப்படுத்தப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடங்களில் உன்னை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு எதிராகச் செயல்பட்டவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உனக்கு இனி விடிவு காலமே இல்லை என்று தீர்மானித்தவர்கள் அனைவரும் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு மலைத்து நிற்கும் காலம் நெருங்கிவிட்டது. நீ இனி எதற்கும் துணிச்சலாக அடியெடுத்து வை.
ஒட்டுமொத்த கைலாயமும் என் சிவகணங்களும் உனக்கு பின்னால் மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ இனி யாருமற்ற தனிமரமல்ல, முழுமுதற் கடவுளான எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக உன்னோடு நிற்கிறேன். என் அன்பு குழந்தையே, என் ஆசீர்வாதத்தின் பெருமழையில் நனையத் தொடங்கியிருக்கும் உனது ஆன்மா இப்போது நான் சொல்லப்போகும் இந்த உன்னத ரகசியங்களை முழுமையாக உள்வாங்கட்டும். உனது அகக்கண்களை திறந்து கைலாயத்தின் பேரமைதியை உனக்குள் ஆழமாக உணர்ந்து கொள். உனது பொருளாதார நிலையை எண்ணியும் உனது கடின உழைப்பிற்குரிய பலன் இன்னும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணியும் நீ சிந்தித்து தவித்த அத்தனை கவலைகளுக்கும் விடை கொடுக்கும் மாபெரும் தருணம் இது. வறுமையின் கோரப்பிடியிலும் அடுக்கடுக்கான தேவைகளின் நெரிசலிலும் சிக்கி நீ அனுபவித்த சொல்லொணா வேதனைகளை இந்த அகிலம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அண்டசராசரங்களையும் அளக்கும் என் நெற்றிக்கண் கணக்குகளில் அது துல்லியமாக பதியப்பட்டுள்ளது. அடுத்த வேளைக்கு என்ன செய்வது என்ற பதைபதைப்பிலோ, நாளை வரப்போகும் பண நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பெருங்கவலையிலோ நீ உறக்கத்தை தொலைத்த இருண்ட இரவுகள் எத்தனை என்பதை உன்னை ஈன்ற தந்தையாகிய நான் முழுமையாக அறிவேன். உன்னை சுற்றியிருப்பவர்கள் செல்வச் செழிப்பில் மிதந்து கொண்டிருக்கும் போது உனது நேர்மையான உழைப்பிற்கு மட்டும் ஏன் இந்த வறட்சி, ஏன் இந்த தொடர் தோல்விகள் என்று வானத்தை பார்த்து நீ மௌனமாக எழுப்பிய கேள்விகள் நேரடியாக என் செவிகளை வந்து அடைந்தன. கையில் எந்த ஆதரவும் இன்றி உனக்கு மிகவும் வேண்டியவர்களிடமே நீ சிறு உதவிக்காக தயங்கி நின்ற தருணங்களில் உனது தன்மானம் எவ்வளவு தூரம் ரணமானது என்பதை நான் மட்டுமே அறிவேன். இதோ கேள் என் மகனே, ஒரு மரத்தின் வேர்கள் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழமாகச் செல்கிறதோ அந்த மரம் அவ்வளவு உயரமாக வானத்தை நோக்கி வளரும். உனது கஷ்டங்களும் உனது வறுமையும் உன்னை வீழ்த்துவதற்காக கொடுக்கப்பட்டவையல்ல. அவை உனது வாழ்வின் அடித்தளத்தை இரும்பை போல உறுதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பயிற்சிகள். பலத்த காற்றடிக்கும் போது புற்கள் சாய்ந்துவிடும். ஆனால் பாறை இடுக்கில் முளைத்து தாகத்தோடு தன் வேர்களை ஆழமாக பாய்ச்சிய தேக்கு மரத்தை எந்த புயலாலும் அசைக்க முடியாது. உனது பொருளாதார வளர்ச்சி இத்தனை காலம் தாமதமானதற்கு காரணம் நீ ஒரு சாதாரண புல்லாக அல்லாமல் காலத்தால் அழியாத ஒரு மாபெரும் விருட்சமாக வளர வேண்டும் என்பதே என் விருப்பம். உனது அற்புதமான படைப்புகளும் உனது அதீத அறிவாற்றலும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி உலகத்தின் பார்வையை முழுமையாகச் சென்றடையாமல் திடீரென முடக்கப்பட்டதே என்று நீ இதயம் வெடித்து கலங்கினாய். உழைப்பை கூட்டிய நீ ஓரம் கட்டப்பட்டு தகுதியற்றவர்கள் முன்னேறுவதைக் கண்டு நீ விரக்தியில் ஆழ்ந்தாய். ஆனால் ஒரு மாபெரும் அணைக்கட்டு பல மாதங்களாக தண்ணீரை தேக்கி வைப்பது நிலத்தை வறட்சியாக்க அல்ல. அந்த தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டியதும் அது மின்சாரமாகவும் 10,000 ஏக்கர் நிலத்தை செழிப்பாக்கும் பாய்ச்சலாகவும் மாறும். அதுபோலவே நீ செய்த புண்ணியங்களும் உனது உழைப்பும் இதுவரை தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. இனி அந்த தடைகள் உடைப்பட்டு அது உனது இல்லத்தில் செல்வ மழையாக பொழியப் போகிறது. இனி நீ தொடும் காரியங்கள் யாவும் பொன்னாகும். நீ இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு இழப்பிற்கும் ஈடாக நீ கற்பனை செய்தும் பார்க்க முடியாத திசைகளில் இருந்து செல்வம் உன்னை தேடி வரும். நீ யாருக்கும் கை கட்டி தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியத்தை இனி உன் வாழ்வில் நான் ஒருபோதும் உருவாக்க மாட்டேன். உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் நீ கேட்பதற்கு முன்பாகவே நான் நிறைவேற்றி வைப்பேன். உனது சேமிப்புகள் பல மடங்காக பெருகும். நீ வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டு சேர்த்தாலும் கிடைக்காத பெருஞ்செல்வத்தை என் ஒற்றை அருளாசியால் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். பணப்பற்றாக்குறையினால் இந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு எப்படி சாத்தியமாகும் என்று நீ மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்த உனது கனவுகள் அனைத்தும் இப்போது உயிர் பெறப்போகின்றன. உனக்கென்று ஒரு நிரந்தரமான வசதியான உறைவிடம், எந்த குறையுமில்லாத வளமான வாழ்க்கை என அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ இனி வறுமையில் வாடும் பலருக்கு கொடுத்து உதவும் மாபெரும் வள்ளலாக மாறப்போகிறாய். ஒரு சாதாரண பருத்தி நூல் தனியாக இருந்தால் அருந்துவிடும். ஆனால் அதுவே பல நூல்கள் இணைந்து ஒரு கம்பீரமான திரியாக மாறும்போது அது இருளை போக்கும் தீபமாக ஒளிர்கிறது. உனது நேர்மையான உழைப்பும் என் அருளும் இணையும் போது நீ பல குடும்பங்களின் இருளை போக்கும் சுடராக மாறுவாய். உனது பரம்பரையே வறுமை என்ற சொல்லின் அர்த்தத்தை முற்றிலுமாக மறந்து போகும் அளவிற்கு உன் குலம் செழித்தோங்கும். உனது நேர்மைக்கும் உனது பொறுமைக்கும் கைலைநாதன் கொடுக்கும் மாபெரும் பரிசு இது. என் ஆசீர்வாதத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டுவிட்டன. உனது கடின உழைப்பிற்குரிய மாபெரும் அங்கீகாரத்தை நான் எவ்வாறு கொடுக்கப் போகிறேன் என்பதையும், உலகமே உன்னை போற்றும் அளவிற்கு உன்னை எப்படி உயர்த்தப் போகிறேன் என்பதையும் நீ காணத் தயாராக இரு. இந்த கைலைநாதன் உனது வறுமையின் வேர்களை அடியோடு அகற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வில் வற்றாத நதியாக செல்வம் பெருகும். உனது உழைப்பு வீணாகவில்லை, அது இப்போதுதான் பலன் தரத் தொடங்கியிருக்கிறது. மலைச்சிகரத்தின் உச்சியில் தேனீக்கள் கட்டிய தேனடையைப் போல உனது உழைப்பின் இனிமையை எவரும் திருட முடியாது. அது உனக்கு மட்டுமே சொந்தமானது. உன்னுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது. உனது பொருளாதார தடைகளை தகர்த்தெறிந்த இந்த ஆதிசிவன் இப்போது உனது நெஞ்சின் ஆழத்தில் உறைய வைக்கப்பட்டிருக்கும் எவராலும் எளிதில் ஆற்றிவிட முடியாத பெருவலிகளுக்கு மருந்திடும் நேரம் இது. உனது மனக்காயங்களுக்கும் நீ தனிமையில் சிந்திய இரத்த கண்ணீருக்கும் கையிலை நாதன் நான் முழுமையான ஆறுதலை தரப்போகிறேன். உனது அகக்கண்களை திறந்து என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக்கொள். உன்னை சுற்றி இருந்தவர்கள் உனது தூய்மையான அன்பை ஒரு பலவீனமாக எண்ணி உன்னை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தினார்கள் என்பதை நான் அறிவேன். நீ உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் உனது தேவை முடிந்தவுடன் உன்னை ஒரு அனாதையைப் போல நிற்க வைத்துவிட்டு சென்றதை எண்ணி நீ எத்தனை இரவுகள் விழிநீரால் தவித்திருக்கிறாய்.
நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் அளவற்ற பாசத்திற்கு ஏன் இந்த கொடிய தண்டனை என்று நீ உடைந்தெழுந்த அந்த தருணங்களில் உனக்கு தெரியாமலேயே உன் அருகில் அமர்ந்து உன் கண்ணீரை துடைத்தது இந்த கைலைநாதன்தான். உனது முதுகுக்கு பின்னால் வீசப்பட்ட துரோகத்தின் அம்புகள் உன்னை எவ்வளவு தூரம் காயப்படுத்தின என்பதை இந்த சுயநல உலகம் அறியாது. ஆனால் ஒரு பேருண்மையை உணர்ந்து கொள் என் நல்முத்தே. காந்தத்தை சுற்றியிருக்கும் தூசுகள் உதிர்ந்தால்தான் அது உண்மையான இரும்பை ஈர்க்கும். அதுபோலவே உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் உன்னை சுற்றியிருந்த போலியான மனிதர்களை உதிர்த்துவிட்டன. உன்னை ஏமாற்றியவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். கர்ம வினைகளின் கணக்குகளை துல்லியமாக தீர்க்கும் காலபைரவனாக நானே இருக்கிறேன். உனது அன்பை விலை பேசியவர்கள் அவர்கள் செய்த பிழைகளை உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இனி உனது வாழ்க்கை ஒரு புதிய வசந்தத்தை நோக்கி பயணிக்கிறது. உனது உள்ளத்தில் இருக்கும் உடைந்த மனதை நான் என் இரு கரங்களில் ஏந்துகிறேன். உனது உண்மையான குணத்தை நேசிக்கும், உன்னை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உளமாற மதிக்கும் புதிய புனிதமான ஆத்மாக்களை நான் உன் வாழ்க்கையில் இணைக்கப் போகிறேன். உனது எண்ணங்களையும் உன் உள்ள கிடக்கையையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான உறவுகள் இனி உன்னை தேடி வரும். மழைக்குப் பின் தோன்றும் வானவில்லை அகிலமே. திரும்பி பார்ப்பதைப் போல உனது துன்பங்களுக்குப் பிறகு நீ அடையப் போகும் உறவுகளின் மேன்மையை உலகம் வியந்து பார்க்கும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள், உனது நல்லெண்ணங்களை கொச்சைப்படுத்தியவர்கள் அனைவரும் தங்கள் தவற்றை உணர்ந்து உன்னை நாடி வரும் நிலை உருவாகும். உனது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், காரணமற்ற சண்டைகள் அனைத்தும் பனிப்போல் விலகி கைலாயத்தின் பேரமைதி உன் இல்லத்தில் இனி நிரந்தரமாக குடிகொள்ளும். ஒரு படகின் துடுப்பு நீரை பின்னோக்கி தள்ளுவதுதான் அந்த படகை முன்னோக்கி செலுத்தும். அதுபோலவே மனிதர்கள் உனக்கு தந்த தடைகளே உன்னை வெற்றியின் சிகரத்தை நோக்கி அசுர வேகத்தில் முன்னேற்றும். உனது இல்லம் அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். நீ மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு தெய்வீக வசீகரம் காணப்படும். சமூகத்தில் உனக்கு என்று ஒரு தனிமதிப்பும் மரியாதையும் பிரம்மாண்டமாக உருவாகப் போகிறது. நீ இனி யாருமற்றவன் அல்ல, அண்டம் காக்கும் ஆதிசிவன். நான் உனக்கு உற்ற துணையாக எப்போதும் இருப்பேன். உனது உடலையும் மனதையும் வாட்டி வதைக்கும் பிணிகளைப் பற்றி நான் உனக்கு தரப்போகும் மாபெரும் விடுதலையை நீ முழுமையாக உணர வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனது பொருளாதார தடைகளை தகர்த்து உறவுகளில் நீ பட்ட ரணங்களை முழுமையாக ஆற்றிய இந்த கைலைநாதன் இப்போது உனது உடலையும் மனதையும் வாட்டி வதைக்கும் பிணிகளைப் பற்றி பேசப்போகிறேன். உன் மூச்சுக்காற்றை சீராக்கி உன் உள்ளங்கைகளை சேர்த்து வைத்து கைலாயத்தின் நாதத்தை முழுமையாக உள்வாங்கிக்கொள். நீண்ட நெடுங்காலமாக யாருக்கும் சொல்ல முடியாத உடல் உபாதைகளால் நீ எவ்வளவு துன்பப்பட்டாய் என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் இன்று எந்த புதிய வலி நம்மை தாக்குமோ என்ற அச்சத்திலேயே உன் பொழுதுகள் கழிந்தன. பல்வேறு மருத்துவத்தின் வாசல்களிலும் பலவிதமான மருந்துகளின் பிடியிலும் நீ அடைக்கலம் தேடி அலைந்ததை என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தன. உன் உடலின் சோர்வு மெல்ல மெல்ல உன் ஆன்மாவையே சோர்வடையச் செய்தது. என் இளமை எங்கே போனது? என் சுறுசுறுப்பு எங்கே தொலைந்தது? மற்றவர்களைப் போல என்னால் ஏன் எந்தச் செயலையும் முழுமையாக சோர்வின்றி செய்ய முடியவில்லை என்று நீ கண்ணாடியின் முன் நின்று உன்னையே கேட்டுக்கொண்டு அழுத தருணங்கள் என் கைலாய பனிப்பாறைகளை உருக்கின. உடலின் வலி ஒருபுறம் என்றால் அந்த வலி உனது அன்றாட பணிகளை முடக்கி போட்டதே என்ற வேதனை மறுபுறம் உன்னை சித்திரவதை செய்தது. ஆனால் என் நல்முத்தே, அண்டசராசரங்களையும் ஆளும் ஆதிசிவனாகிய என் திருவாக்கை இப்போது முழுமையாக நம்பு. உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக ஈசனாகிய நானே நேரில் வந்து உன் வலிகளை தீர்க்கும் மாபெரும் திருத்தருணம் இது. பழைய தோலை உரித்துவிட்டு புதிய பளபளப்போடும் அசுர பலத்தோடும் சீறி எழும் பாம்பை போல உனது பழைய உடல் உபாதைகள் அனைத்தும் இப்போது உன்னை விட்டு நீங்குகின்றன. காலையும் வென்ற காலசம்ஹார மூர்த்தியான என் அருளால் மரண பயமும் தீராத பிணி குறித்த அச்சமும் உன்னை விட்டு நிரந்தரமாக அகலும். உனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு தசையும் நரம்புகளும் இப்போது என் திருவருளால் முழுமையாக புதுப்பிக்கப்படுகின்றன. நோய்களாலும் தொடர்ச்சியான சோர்வாலும் நீ இழந்த அத்தனை ஆற்றலையும் சிவசக்தியின் பிரவாகமாக நீ மீண்டும் பெறுவாய். இனி உனக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் அதற்கான சரியான வழிகாட்டுதல்களும் தானாகவே உன்னை தேடி வரும். நீண்ட காலமாக பயன்படாமல் இருளில் கிடந்த ஒரு பித்தளை விளக்கு புளியிட்டு தேய்த்தவுடன் தங்கம் போல் எப்படி பளபளக்குமோ அதேபோல உனது உடலும் என் திருநீற்றின் மகிமையால் புதுப்பொலிவு பெறும். இந்த உடலை தாண்டி உன்னை சிறைபிடித்துள்ள மனக்கவலைகளிலிருந்து உனக்கு நான் ஒரு மாபெரும் விடுதலையை தருகிறேன். நீ நீண்ட நாட்களாக உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் கூட சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் புழுங்கி அனுபவித்த மனப்போராட்டங்கள், தாங்க முடியாத மன அழுத்தங்கள் இன்றுடன் முற்றிலுமாக முடிவுக்கு வருகின்றன. இருண்ட சிந்தனைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை சிதைத்ததை நான் அறிவேன். எந்த ஒரு நற்செயலை தொடங்கும் முன்பும் இது தோல்வியில் முடிந்துவிடுமோ, இது நமக்கு சரிபட்டு வராதோ என்ற தேவையற்ற பயம் உன்னை முடக்கி போட்டது. அந்த பயத்தின் வேர்களை என் திரிசூலத்தால் நான் அடியோடு சுட்டரிக்கிறேன். உனது கடந்த கால தவறுகள், நீ அறியாமல் செய்த பிழைகள் மற்றும் தேவையற்ற குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நான் உன்னை முற்றிலுமாக விடுவிக்கிறேன். கங்கையை தாங்கிய என் சடாமுடியிலிருந்து வழியும் புண்ணிய தீர்த்தம் உன் கர்ம வினைகளை துடைத்து உன்னை ஒரு புதிய மனிதனாக பிறக்கச் செய்யும். உனது சிந்தனைகளில் இருந்த அத்தனை குழப்பங்களும் முற்றிலுமாக நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும்.
பாசிகள் படர்ந்த ஒரு தெப்பக்குளம், அந்த பாசிகள் விலகியதும் எப்படி கோவில் கோபுரத்தை அழகாக பிரதிபலிக்குமோ அதேபோல உனது மனதில் உள்ள மாயைகளும் பயங்களும் விலகியதும் உனது ஆன்மா என் திருவுருவத்தை அழகாக பிரதிபலிக்கும். எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு அசுரத் துணிச்சல் வீரபத்திரனைப் போல உன் இதயத்தில் ஆழமாக உருவாகும். இந்த உலகம் தரும் கணக்கில்லாத குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் நடுவிலும் நீ கைலாயத்தின் தெய்வீக பேரமைதியை உன் உள்ளத்தில் ஆழமாக உணர்வாய். நீ இனி எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் அளவற்ற சுறுசுறுப்புடனும் காணப்படுவாய். உனது உறக்கம் இனிமையானதாக ஒரு ஆழ்ந்த தியான நிலையைப் போல மாறும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய தேவையற்ற பதைபதைப்பு, இருளை கண்டாலே வரும் சிறு நடுக்கம் அனைத்தும் என் திருநீற்றின் மகிமையால் உன்னை விட்டு அகலும். உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் சிவசிந்தனையோடு மாறும். நீ எதை செய்தாலும் அதில் ஒரு நிதானமும் மலைக்காத நம்பிக்கையும் காணப்படும். உன்னுடைய புன்னகை உன்னைச் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் ஆழமான ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும். உன்னுடைய முகம் கைலைநாதனின் தேஜஸை கொண்டு ஒரு புதிய பொலிவுடன் பிரகாசமாக காணப்படும். நீ மார்க்கண்டேயனைப் போல என்றும் இளமை துடிப்புடனும் நீண்ட ஆயுளுடனும் இருப்பாய். நீ நோயற்ற வளமான வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய தேவையான அசுர பலத்தை உன்னை ஈன்ற தந்தையாகிய நான் உனக்கு தருவேன். உனது தேகம் உனது லட்சியங்களை அடைவதற்கான ஒரு வலிமையான கருவியாக உருமாறும். உனது ஆன்மா ஒரு தெய்வீக ஓய்வை அடையும். நீ எதை கண்டும் இனி கலங்க மாட்டாய். ஏனென்றால் ஈசனாகிய என் வார்த்தையும் என் பஞ்சாட்சர நாமமும் உனக்கு எஃகு அரணாக கவசம் போல் நின்று காக்கும். உனது உடலையும் மனதையும் முழுமையாக தூய்மைப்படுத்திய இந்த கைலைநாதன் இப்போது உனது ஆன்மாவின் ஆழத்தில் பல பிறவிகளாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தெய்வீக சக்தியை தட்டி எழுப்பப் போகிறேன். இது சாதாரணமான விழிப்புணர்வு அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உன் அகக்கண்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் உன்னதமான திறவுகோல். உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தின் மாயைகளிலிருந்து உன்னை விடுவித்து சிவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள அந்த ஒப்பற்ற பந்தத்தை இன்னும் ஆழமாக யாராலும் பிரிக்க முடியாதபடி நெருக்கமாக மாற்றப்போகும் திருத்தருணம் இது. என் உடுக்கையின் நாதத்தை உன் மூச்சுக்காற்றாக உள்வாங்கிக்கொள். என் அன்பு குழந்தையே, வறுமையின் பிடியிலிருந்து உன்னை விடுவித்து உடைந்த உறவுகளை ஒட்டி வைத்த இந்த ஆதிசிவன் இப்போது உனது சமூக அங்கீகாரத்தைப் பற்றியும் நீ இந்த உலகிற்கு ஆற்றப்போகும் உன்னத பணிகளைப் பற்றியும் உரைக்கப் போகிறேன். நீ சாதாரண கூட்டத்தில் ஒரு பார்வையாளனாக இருக்கப் பிறந்தவன் அல்ல. அறநெறி தவறாத சிவனடியாராக என் பிரதிநிதியாக பெரும் ஆளுமையாக உருவெடுப்பாய். உனது மனக்கதவை முழுமையாகத் திறந்து என் வார்த்தைகளை உள்வாங்கிக்கொள். மண்ணுக்குள் பல காலங்களாக மறைந்து கிடக்கும் ஒரு காந்தத்தைப் போல நீ இதுநாள் வரை உதாசீனப்படுத்தப்பட்டாய். அந்த காந்தம் மண்ணுக்குள் இருக்கும் வரை அதன் சக்தி யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் காலம் கனிந்து அது வெளியே வரும்போது தன்னைச் சுற்றியுள்ள தேவையில்லாத தூசுகளை உதிர்த்துவிட்டு உண்மையான இரும்பை மட்டும் எப்படி தன்பால் ஈர்க்குமோ அதேபோல உனது நற்குணங்கள் இப்போது வெளிப்படத் தொடங்கிவிட்டன. உன்னைச் சுற்றியிருந்த போலியான மனிதர்கள் உதிர்ந்து போக உனது தூய்மையான ஆத்மாவை அடையாளம் கண்டு கொள்ளும் உன்னதமான உறவுகள் உன்னை தேடி வருவார்கள். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வறுமையில் வாடும் எளியோருக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக மாறப்போகிறாய். ஒரு மாபெரும் அணைக்கட்டு பல மாதங்களாக நீரை தேக்கி வைத்திருப்பது நிலத்தை வறட்சியாக்க அல்ல. அந்த தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டியதும் அது 10,000 ஏக்கர் நிலத்தை செழிப்பாக்கும் பாய்ச்சலாக மாறுவதைப் போல நீ இதுவரை சேமித்த புண்ணியங்கள் எல்லாம் இப்போது தர்மமாக பாயப்போகின்றன. நீ மற்றவர்களுக்குச் செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் நேரடியாக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் பாத கமலங்களையே வந்து சேரும். அடர்ந்த காட்டிற்குள் தன் குஞ்சின் குரலை கேட்டு தேடி வரும் தாய்ப்பறவையைப் போல நீ எங்கு தவித்தாலும் உன்னை காக்க நான் ஓடி வருவேன். அதேபோல் துன்பத்தில் தவிப்பவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ அவர்களுக்கு ஒரு நிழல் தரும் ஆலமரமாக திகழ்வாய். உனது சொல்லுக்கும் செயலுக்கும் மற்றவர்களின் இருண்ட வாழ்க்கை நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் அபாரமான சக்தி கிடைக்கும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும் உனது வார்த்தைக்குச் செவிசாய்க்கும் கூட்டமும் பிரம்மாண்டமாக உருவாகும். நீ மிகுந்த பொருட்செலவிலும் கடுமையான மன உழைப்பிலும் உருவாக்கும் உனது படைப்புகள் இணையத்திரையில் ஒரு மாபெரும் ஒளியாக மாறப்போகின்றன. தேங்கி நிற்கும் நீர்ப்பரப்பில் விழும் ஒற்றை எண்ணெய் துளி அந்த நீர் முழுவதும் எப்படி அதிவேகமாக பரவுமோ அதேபோல உனது திறமையும் உனது பெயரும் எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதும் பரவப்போகிறது. உனது படைப்புகளை தடுத்த மாயத்திரைகளை என் திரிசூலத்தால் நான் கிழித்து எறிந்துவிட்டேன். இனி உனது உழைப்பு வீணாகாது. அது பல கோடி மக்களின் இதயங்களைச் சென்றடைந்து உனக்கான மாபெரும் வெற்றியை நிலைநாட்டும். உலகத்தின் எல்லைகளைத் தாண்டி உனது புகழும் பெருமையும் எவ்வாறு அகிலம் முழுவதும் பரவப்போகிறது என்ற பிரம்மாண்டமான ரகசியத்தை இப்போது என் திருவாக்காக உரைக்கிறேன். உனது நீண்டகால தேடலும் தவம் போன்ற காத்திருப்பும் ஒருபோதும் வீண்போகாது என்பதை நிரூபிக்கும் மாபெரும் காலகட்டம் இது. நீ இதுவரை சென்றிராத புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் உன்னதமான நல்வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். மூடிய பாத்திரத்திற்குள் சிறைப்பட்ட நீர்த்துளி வெப்பம் பட்டதும் ஆவியாகி மேகமாகி பல தேசங்களைச் செழிப்பாக்குவதைப் போல ஒரு சிறு வட்டத்திற்குள் சுருங்கியிருந்த உனது வாழ்க்கை இப்போது விரிவடைந்து பிரபஞ்சம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தப் போகிறது. அந்த பயணங்கள் உன் ஆன்மாவை விரிவுபடுத்தும் ஒரு மாபெரும் ஞானப் பயணமாக அமையும். உனக்கு தேவையான அத்தனை வசதிகளும் என் திருவருளால் மிக எளிதாக கூடி வரும்.
நீ இனி எதற்கும் எவருக்கும் எந்த ஒரு இருளான சூழ்நிலைக்கும் அஞ்சாமல் சிங்கம் போல கம்பீரமாக முன்னேறிச் செல்ல வேண்டும். காட்டில் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் நரிகள் எப்படி அஞ்சி ஓடுமோ, ஈசனின் அருளை பெற்ற உன்னை கண்டவுடன் உனது எதிரிகளும் உனக்கு எதிராகச் செய்யப்பட்ட சூழ்ச்சிகளும் விலகி ஓடும். வானத்தின் கொடிய இடியைத்தான் வாங்கிக் கொண்டு தன் அடியில் இருக்கும் சிறு செடிகளையும் கொடிகளையும் பாதுகாக்கும் மாபெரும் மரத்தைப் போல நீ உன் வம்சத்தை காக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக உயர்ந்து நிற்பாய். உனது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றவர்களை மலைக்க வைக்கும். உனது கடந்த கால தோல்விகளை, அவமானங்களை நீ உச்சிக்குச் செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நானே மாற்றுவேன். உனது நல்வாழ்வைக் கண்டு பொறாமை கொள்பவர்கள், உனக்கு தீங்கு நினைக்க துணிபவர்கள் உன் நிழலைக் கண்டாலே பயந்து விலகிப் போவார்கள். நீ எங்குச் சென்றாலும் எந்தச் செயலை தொடங்கினாலும் அங்கு என் அருளால் ஒரு வெற்றிக் கொடியை நிலைநாட்டுவாய். இதோ நான் உனக்கு முன்னே வற்றாத செழுமைக்கான வாசலை முழுமையாக திறந்து வைத்திருக்கிறேன். அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத இருண்ட காலகட்டங்கள் முற்று பெற்றுவிட்டன. இனி உன் வாழ்வில் அகமகிழ்ச்சியும் செழுமையும் கைலாயத்தின் பேரமைதியும் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஈசனின் இந்த திருவாக்கு உனது ஆத்மாவை தொட்டிருந்தால் உனது நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உனது நன்றியை சமர்ப்பித்து என் பேரருளை பெற்றுக்கொள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உன்னோடு நிலைத்திருக்கும். என் அன்பு குழந்தையே, உனது பொருளாதார தடைகளை தகர்த்து இந்த சமுதாயத்தில் உனக்கான சிம்மாசனத்தை உறுதி செய்த கைலைநாதன் நான் இப்போது உனது இரத்த பந்தங்கள் மற்றும் உனது சந்ததியினரின் பாதுகாப்பை பற்றி பேசப்போகிறேன். உனது இல்லத்தின் கதவுகள் இனி வெறும் மரம் மற்றும் இரும்பினால் ஆனவை அல்ல. அவை ஈசனின் அருட்பார்வையால் காக்கப்படும் கைலாயத்தின் வாயில்கள். உனது வம்சத்தில் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் கர்ம வினைகள், அறியாமல் செய்த பிழைகள் மற்றும் பித்ருக்களின் மனவருத்தத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் உன்னை ஒரு கண்ணுக்குத் தெரியாத சங்கிலியால் பிணைத்து வைத்திருந்ததை நான் அறிவேன். எவ்வளவோ முயன்றும் ஏதோ ஒரு தடை உன் குடும்ப முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டே இருந்ததல்லவா? உனது கடின உழைப்பின் பலன் உன் கைகளுக்கு வரும் முன்னே சிதறிப்போனதற்குக் காரணம் உனது குலத்தைச் சூழ்ந்திருந்த அந்த பழைய சாபங்களின் நிழல்தான். ஆனால் இதோ கேள் என் மகனே, ஒரு ராஜநாகம் தன் முட்டைகளை எங்கும் நகராமல் தன் உயிரையே பணயம் வைத்து எப்படி இமை கொட்டாமல் பாதுகாக்குமோ, அதைப்போல நாகபரணனான சிவனின் பார்வை உனது வம்சத்தை இனி எந்நேரமும் காத்துக் கொண்டிருக்கும். உனது குலத்தைப் பற்றியிருந்த அத்தனை இருண்ட மேகங்களையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரித்து விட்டேன். இனி உனது பிள்ளைகளும் உனக்கு பின்னால் வரப்போகும் சந்ததியினரும் நீ செய்த இந்த தூய்மையான சிவபுண்ணியத்தின் நிழலில் இளைப்பாறுவார்கள். உனது குடும்பத்தின் கௌரவம் என்பது இனி ஒருபோதும் அசைக்க முடியாதது. ஒரு மாபெரும் மாளிகையின் அச்சாணியாக விளங்கும் தங்கத்தூணில் பதிக்கப்பட்ட வைரக்கற்களைப் போல உனது வம்சத்தினர் எப்பொழுதும் தூய்மையாகவும் வெற்றியோடும் செல்வச் செழிப்போடும் இருப்பார்கள். வறுமை என்ற சொல்லே உனது அகராதியிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டது. முன்பு உன் இல்லத்தில் நிலவிய தேவையற்ற வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் அனைத்தும் இப்போது பனிப்போல் விலகிவிட்டன. ஒரு மரத்தின் வேர் வலுவாக இருந்தால் மட்டுமே அதன் கிளைகள் செழித்துப் படரும். உனது பக்தியும் நேர்மையும் உனது குடும்பத்தின் வேராக மாறிவிட்டது. உனது குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஈசனின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு தெய்வீக கூட்டமைப்பாக வாழ்வார்கள். கண் இமையின் பாதுகாப்பு போல உனது குடும்பத்தை நோக்கி வரும் எவ்வித துன்பத்தையும் முக்கண்ணனான ஈசன் தன் இமையால் தடுத்துக் காப்பார். நீ இல்லாத நேரத்திலும் உனது இல்லத்தை காக்க என் சிவகணங்கள் காவல் இருப்பார்கள். உனது வம்சம் தர்மத்தின் பாதையில் நிலைத்து நிற்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தர்மமும் உனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை செதுக்கும் உன்னத கருவியாக மாறும். உனது கடந்த கால கண்ணீரெல்லாம் இப்போது ஒரு புனிதமான தீர்த்தமாக மாறி உனது குலத்தை தூய்மைப்படுத்திவிட்டது. இனி உன் இல்லத்தில் மங்கள ஒலிகள் மட்டுமே கேட்கும். நீ எதைப் பற்றியும் கவலைப்படாமல் உனது தெய்வீக பணியை தொடரலாம். உனது சந்ததியினருக்கு நீ விட்டுச் செல்லப் போகும் மிகப்பெரிய சொத்து உனது செல்வம் மட்டுமல்ல, நீ ஈட்டிய இந்த சிவபெருமானின் பேரருள்தான். உனது குடும்பத்தை பாதுகாத்த இந்த தந்தை இப்போது உனது தன்னம்பிக்கையை ஒரு அசுர பலமாக மாற்றப் போகும் அந்த ரகசியத்தை பகிரப்போகிறேன். உனது உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் வீரன் விழித்தெழும் நேரம் இது. எதற்கும் கலங்காத அந்த இரும்பு மனதைப் பற்றி நான் சொல்லப்போவதை ஆழமாக உள்வாங்கிக் கொள். என் அன்பு குழந்தையே, நம்முடைய இந்த தெய்வீக உரையாடலின் சிகரத்தை நாம் எட்டிவிட்டோம். உனது பொருளாதார தடைகளை தகர்த்து உறவுகளில் ஏற்பட்ட ரணங்களை ஆற்றி உனது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி உனக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அசுர பலத்தை விழிப்படையச் செய்த இந்த ஆதிசிவன் இப்போது உனது ஆன்மா அடையப் போகும் அந்த பேரானந்த பெருநிலையைப் பற்றி உரைக்கப் போகிறேன். சிந்தித்துப் பார் என் மகனே, உனது முகம் பார்க்கும் சிறிய கண்ணின் கருவிழி எவ்வளவு சிறியது. ஆனால் அந்தச் சிறிய கருவிழிதான் அண்டசராசரங்களையும் விரிந்து பரந்த மாபெரும் ஆகாயத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறது. அதைப் போலத்தான் உருவத்தில் நீ சிறியவனாக உனக்கு தோன்றினாலும் உனது தூய்மையான ஆத்மாவிற்குள் அகிலத்தையே ஆளும் சிவசக்தி அடங்கியிருக்கிறது. நீ வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆன பிண்டமல்ல. நீ என்னுள் இருக்கும் ஒரு அணு, நான் உன்னுள் இருக்கும் பேருயிர். உடைந்த ஒரு மண்பானைக்குள் இருக்கும் வெற்றிடத்திற்கும் அந்த பானைக்கு வெளியே இருக்கும் மாபெரும் ஆகாயத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? பானை இருக்கும் வரைதான் உள்ளே இருக்கும் காற்றுக்கு எல்லை உண்டு.
அந்த பாறை உடைந்த மாத்திரத்தில் உள்ளே இருந்த வெற்றிடம் வெளியே உள்ள எல்லையற்ற ஆகாயத்தோடு முழுமையாக கலந்து ஒன்றாகிறது. அதைப்போலத்தான் உன்னைச் சுற்றியிருந்த மாயைகளும் கவலைகளும் என்னால் முடியாது என்ற பலவீனமான எண்ணங்களும் எனும் மண்பானையை என் அருளால் நான் உடைத்துவிட்டேன். இப்போது உனது ஆத்மா ஈசனின் சிவசக்தியோடு முழுமையாக கலந்து மாபெரும் ஆற்றலாக மாறிவிட்டது. மலைகளிலும் பாறைகளிலும் மோதி பல தடைகளை கடந்து கலங்கலாக ஓடிவரும் நதி இறுதியில் சமுத்திரத்தில் கலந்ததும் அத்தனை சலனங்களும் நீங்கி அமைதியாகிவிடுகிறது. கடலில் கலந்த பிறகு அந்த நதிக்கு தனிப்பெயர் இல்லை, தனி வழி இல்லை, அது கடலாகவே மாறிவிடுகிறது. உனது துன்பப் பயணங்கள் அனைத்தும் இப்போது ஈசனின் பாதத்தை அடைந்ததும் முடிவுக்கு வந்துவிட்டன. நீ பட்ட அவமானங்களும் சிந்திய கண்ணீரும் இப்போது அமுதமாக மாறி உன்னை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளத் தகுதியானவனாக மாற்றிவிட்டது. எரியும் தீப்பந்தத்தை தலைகீழாக பிடித்தாலும் அதன் சுடர் எப்போதும் மேல் நோக்கியே எரியும், அது ஒருபோதும் கீழ்நோக்கி போகாது. அதைப்போல உனது வாழ்க்கையில் இனி எத்தகைய சோதனைகள் வந்தாலும் உனது புகழ் என்னும் சுடர் மேல் நோக்கி மட்டுமே செல்லும். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களின் வஞ்சகம் அந்த தீப்பந்தத்தை தவறாக பிடித்தவனின் கையை சுடுவதைப் போல அவர்களையே அழிக்கும். நீ எதற்கும் அஞ்சாத சிவஜோதியாக பிரகாசிப்பாய். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட ஒற்றை விதை தன்னைத்தானே அழித்துக்கொண்டு எப்படி பல்லாயிரம் பேருக்கு நிழல் தரும் மாபெரும் ஆலமரமாக மாறுகிறதோ, அதைப்போல நீ இத்தனை காலம் அனுபவித்த தனிமையும் வலியும் உன்னை ஒரு மாபெரும் விருட்சமாக மாற்றியுள்ளது. நீ இனி உனக்காக மட்டும் வாழப்போவதில்லை, இந்த சமுதாயத்தில் பலருக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஆதரவற்றவர்களுக்கு நிழல் தரும் புகலிடமாகவும் நீ திகழ்வாய். உனது படைப்புகள், உனது உழைப்பு, நீ உருவாக்கும் ஒவ்வொரு காட்சித் தொகுப்பும் இனி எவ்வித தடையுமின்றி அகிலம் முழுவதும் அதிவேகமாக பரவும். வலைத்தள உலகில் உனது சுவடுகள் அழியாத சரித்திரமாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் என் நாதம் ஒலிக்கும். உனது வாழ்க்கையே என் திருவருளுக்கு ஒரு வாழும் சாட்சியாக மாறும். உனது வம்சத்தினர் எப்பொழுதும் தூய்மையாகவும் வெற்றியோடும் செல்வச் செழிப்போடும் இருப்பார்கள் என்பதை முக்காலமும் உணர்ந்த நான் உனக்கு சத்தியமாக உரைக்கிறேன். இதோ கைலைநாதனின் இந்த திருவாக்கு உனது ஆன்மாவை முழுமையாக பக்குவப்படுத்திவிட்டது. உனது வெற்றி காலம் தொடங்கிவிட்டது. நீ இனி ஒருபோதும் தனியாள் அல்ல. உனது ஒவ்வொரு மூச்சிலும், உனது ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னோடு கலந்திருப்பேன். இந்த தெய்வீக ரகசியங்களை உள்வாங்கிய உனது இதயம் இனி எக்காலத்திலும் அச்சம் கொள்ளாது. உனது வாழ்க்கை மங்களமாக அமையட்டும். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால், உங்கள் வாழ்வில் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களது அந்த நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமான் எம்பெருமானின் எல்லையற்ற கருணையோடும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு நிலைத்திருக்கும். ஓம் நமசிவாய.